ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு மூவி பார்க்க போயிட்டுருக்கேன். நம்ம நிவின் பாலி நடித்த மூவி பெத்தலம் குடும்ப யூனிட்னு சொல்லி. ஸோ காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்த ரிவ்யூஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடியே இந்த டீம் அண்ட் க்ரூ பற்றி தெரியும். ஸோ கண்டிப்பாக பார்க்கணுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன். கடைசியாக பிவிஆர் ஹேரோப்பில் தான் டிக்கெட் கிடச்சிது. லெஸ் 9:30 தான் புக் பண்ணேன். ஸோ உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மூவி பார்த்துட்டு வந்து எப்படி மூவி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஜஸ்ட் சும்மா ஒரு vlog மாதிரி போடுறேன், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து இந்த 3 ட்ராகன் கான்செப்ட்ஸ் அந்த மீம்லாம் வரும் பார்த்தீங்களா, 3 ட்ராகன் இருக்கும், அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராகன் வந்து ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர் வந்து ஃபரத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாவனா ஸ்டூடியோஸ். அவங்க எடுத்த படம் எல்லாமே தரமான படம். அதுக்கு அடுத்த ட்ராகன் வந்து இது நம்ம டைரக்டர் கிரீஷ் ஷேடி. ஸோ கிரீஷ் ஷேடி இதோட 5வது படம். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா தண்ணீர் மத்தா தினங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் சரண்யா, அதுக்கப்புறம் அயம் காதலன், அப்புறம் லாஸ்ட்டு பிரேமுலு. ஸோ பிரேமுலு சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. அதுக்கு அடுத்து இது 5வது படம், பெத்தலம் குடும்ப யூனிட்னு சொல்லி. அதுக்கு அடுத்து 3வது ட்ராகன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் நிவின் பாலி. ஸோ நிவின் பாலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் மலையாளத்தில். ஸோ அவரோட படம். நிவின் பாலி வந்து தெரியும், நான் ஆக்சுவலாக செம்ம பீக்கில் வந்தாப்புல. நடுவில் கொஞ்சம் நிறைய ஃப்ளாஸ், நிறைய ட்ராபேக்கு, ப்ளஸ் அவரோட என்ன சொல்கிறது, நிறைய ஆக்ஷன் ஓன்ற மூவிஸ்லாம் போனார். நிறைய படம் கிளிக் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 6-9 மினிட்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஹிட் ஆகிருந்தது, டெல்லுலு. ஐயோ படம் பேர் மறந்துட்டு. அது செம்ம ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் இந்த படம் இப்போ வந்திருக்கு. ஸோ அதுவும் தேட்டர்லாம் பார்த்தேன். மோஸ்ட்லி எல்லான்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ஆஃப் த நிவின் பாலி மூவிஸ். பிரேமம்லாம் நான் தேட்டரில் பார்த்தது தான். ஸோ பிரேமமோட நேரம் தேட்டரில் பார்த்தது. அந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஆல்ரெடி நல்லாயிருக்கு. நான் இந்த 3 ட்ராகன் காம்பினேஷன் வேறு இருக்கா, ஸோ அதுக்காக கண்டிப்பாக போகலான்னு டிசைட் பண்ணேன். டிக்கெட் மட்டும் தான், கூட ஃப்ரெண்டு வரான்னா அவன் வர முடியல. ஸோ அதான் டிக்கெட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், எங்கே போகலான்னு. பட் வழக்கம் போல் பிவிஆர் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் ஓப்பன் ஆச்சு ஹேரோப்பில். ஸோ 10:35 மூவி, ஆல்ரெடி இப்போ வந்து 10:36. ஸோ பிவிஆர் 15 மினிட்ஸ் லேட் பண்ணுவாங்கன்ற தைரியத்தில் போயிட்டுருக்கேன். சொன்ன மாதிரி 10:35 ஆகிடுச்சு. இன்னும் பீக் டிராஃபிக் இருக்குது. இன்னும் 2 சிக்னல் கிராஸ் பண்ணணும். எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரியல. மேப் வந்து 9 மினிட்ஸ் அப்படின்னு காமிக்குது. பட் இருந்து 9 மினிட்ஸில் போனாலும் பார்க் பண்ணி தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு டைம் பண்ணுன்னு நினைக்கிறேன். பிவிஆர் தயவு செஞ்சு என்னை ஏமாற்றிடாதீங்க. வழக்கம் போல் ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக போட்டிங்கன்னா அந்த மூவி நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவேன், எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த சிக்னலை தாண்டு. ஓகே ஓகே ஒரு சிக்னல் தாண்டியாச்சு. இன்னும் கார்கோ சிக்னல், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஜெயின் காலேஜ் சிக்னல், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ரைட் சிக்னல். 3 சிக்னல் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடணும். பார்க்கலாம். தப்பாக எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் டிராஃபிக்கில் தான் இருக்கேன். மூவி மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது ரீச் ஆகணும். என் மிஸ்டேக் தான். மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியாக கிளம்பி இருந்திருக்கணும். ரோடையோ டிராஃபிக் வர சொல்ல முடியாது, நம்ம மிஸ்டேக் இருக்குது. நம்மளுக்கு டைம் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி கிளம்பியிருக்கணும். சாட்டர்டே வேறு, ஃப்ரைடே வேறு. அதனால தான் எல்லா வெளியூர் போகிற பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அது ஒரு டிராஃபிக் இருக்குது. ஸோ இவங்க இந்த டைமில் தான் சிட்டி விட்டு வெளியில் கிராஸ் பண்ண முடியும். எல்லா ட்ராவல்ஸ் பஸ்ஸு, ஓம்னி பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கார்கோ சிக்னல் தாண்ட போகிறோம். தாண்டிட்டோன்னா இன்னும் 2 சிக்னல் இருக்குது. ஸோ லாஸ்ட் சிக்னல் ஏர்போர்ட் சிக்னல் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரைட் திரும்பினா மால் என்ட்ரி. ஓகே, ரைட் சிக்னலும் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. கமான். ஸோ வெல்கம் டு சென்னை ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட்டு நார்மலாக எல்லாம் என்ட்ரு மாதிரி தான் எதுக்கும் என்ட்ரு ஆகணும். உள்ளே போன அப்புறம் இந்த மாலுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம போயிட்டு டோக்கன் டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். ஸோ டெர்மினல் 1 சென்னையில் மொத்தம் 4 டெர்மினல், 1, 2, 3, 4. எனக்கு தெரிஞ்சு 1 and
4 மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 கூட யூஸ் பண்ணுறாங்க. 3 எங்கேன்னு தெரியல. அது இருக்கா இல்லைன்னு தெரியல. இது 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நேராக போனால் ஏர்போர்ட் போகிறது. நம்ம இந்த ரைட்டில் போயிடணும். எவ்வளோ பேர் இந்த ஏரோப் வந்திருக்கீங்கன்னு தெரியல. இது ஒரு டீசன்ட் தான். பட் மாலாக கேட்டிங்கன்னா வேஸ்ட். தேட்டருக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது மாலு. ஸோ மால் பார்க்கிங் போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:46. படம் ஆக்சுவலாக மூவி தேட்டர் மாதிரி 10:35 ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கடவுளே, அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே ஓடிடணும். இது என்னென்னா இப்படி சுற்றி போகும். இப்படி தான் இந்த மாலில் நம்ம போய் ஆகணும். இது ஓட்டும் போது செம்மையாக இருக்கும். ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் டைமே ஆகிடுச்சு. அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. கேமரா உள்ளே வச்சிட்றேன். ஆனால் நல்லாயிருக்கும் இந்த இதில் ஓட்டுறதுக்கு. எங்கேயுமே இடம் இருக்காது. ஏதோ ஒரு தலைவலி பிடிச்சிருந்தது. இதில் போய்கிட்டே இருக்கணும். எங்கே இடம் இருக்குன்னு நமக்கும் தெரியாது. இதில் பார்க் பண்ணி படத்துக்கு வர போகணும். எம்டி ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் ஆனால் கயிறு கட்டியிருக்காங்க. அடுத்த ஃப்ளோர். இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் கதவு திறக்க மாட்டுறானுங்க. கடவுளே கடவுளே. ஸோ இங்கேயும் ஸ்பேஸ் இல்லைன்ட்டார். திருப்பி இன்னொரு ஃப்ளோர் மேலே போகிறோம். எனக்கு தெரிஞ்சு டெரஸில் தான் போய் வண்டி விட போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான், டெரஸ் தான். இதில் எங்கே விடுறது? ஐயோ ஷிட். ஃபஸ்ட் டைம் நானும் இந்த டெரஸ் பார்க்கிங் வரேன். இதுனா இது மாலில் விடுது வச்சுருக்கீங்க. இதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கையா. இதில் கார் ஓட்ட தராங்களாம் வந்தாங்க. என்ன வருதுன்னு புரியலையே. சரி, காரை பார்க் பண்ணிட்டு பேசுவோம். எல்லோருக்கும் குட் மார்னிங். நான் படம் முடிச்சுட்டு வந்தேன். கரெக்டாக டைம் 1 o'clock ஆகுது. 1:40 ஆகுது. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன மாதிரியே ஒரு சரியான மூவி, செம ஃபீல் குட் மூவி. ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் எக்ஸிட் ஆகிடுறேன். இது எக்ஸிட் ஆகிறது தான் தலைவலி. இது எக்ஸிட் ஆகிட்டு தென் ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் த மூவி. ஸோ மால்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். அண்ட் ஸோ ஓகே, நினச்ச மாதிரி நான் என்ன நினச்சிட்டு போனேனோ அது நடந்துச்சு. ஸோ நல்ல ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு ராம்கா மூவி எதிர்பார்த்து போனேன். ஸோ அதுதான் நடந்தது. செம்ம சந்தோஷம். ஃபஸ்ட்டு பவானா ஸ்டூடியோஸ் கரெக்டாக தான். அதை ஃபரா ஃபாசில், திலீப் போத்தினன், ஷாம் புஷ்கர் இவங்க எல்லாமே தான் ப்ரொடியூசர். ஸோ அவங்க எடுத்த எல்லா படம் இது வரைக்கும் ஹிட்டு. இதுவும் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சேம் அந்த ட்ராகன் சொல்லிட்டு போனோம்ல, அதே மாதிரி தான். நிவின் போலி, அதுக்கப்புறம் இன்னொன்று இல்லை, மமிதா பைஜு செம்ம நடிச்சிருக்கா. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கு விஸ்வநாதன் சென்ஸ் பார்த்தேன். அது சூர்யா ஃபேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் மமிதா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டியூடும் சரி, அதுக்கப்புறம் கரால சின்ன போர்ஷன் தான், அதுலேயும் சரி. அதுக்கப்புறம் வேறு என்ன மூவி ரீசெண்டாக, அந்த எல்லா மூவிஸுமே கலக்கிட்டாங்க. இதுலேயும் செம்மையாக கலக்கிட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 years 8 years முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் மலையாள மூவிஸில். இப்போ எங்கேயோ போயாச்சு. அண்ட் சூப்பர் சரனால செம்மையாக பண்ணியிருப்பாங்க, வேறு லெவல். ஸோ அடுத்தது அந்த டேரக்டர். ஸோ அந்த டேரக்டர் தண்ணீர் மத்தா தினங்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். 2019 அந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ கோவிட்க்கு அப்புறம் கோவிட் டைமில் நான் படம் பார்த்தேன். நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். பட் ஓடிடி ரிலீஸ் ஆகலை, லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் சோனி லைவில் இருக்குன்னு நினைக்கிறேன், தண்ணீர் மத்தா தினங்கள்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நஸ்லின், அதுக்கப்புறம் அனசர்வா, அதுக்கப்புறம் இவன் ஐயோ மேத்யூனா லியோவில் விஜய் சாருக்கு அப்பா பையனாக நடிச்சிருப்பால மேத்யூ, அந்த பையன். ஸோ அவங்க நடித்த படம், அதுதான் ஃபஸ்ட் மூவி. இந்த டேரக்டர் கிரீஷ்க்கும் ஃபஸ்ட் மூவி. அவங்க எல்லாருக்குமே கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் ஃபஸ்ட் மூவி இதுதான். அந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது பாருங்கள், சோனி லெவலில் இருக்கும். ஸோ அந்த டேரக்டர் தான் கிரீஷ். ஸோ தண்ணீர் மத்தா தினங்கள்லேருந்து இப்போ இருந்த
பெத்தலம் குடும்ப யூனிட் வரைக்கும் அவர் 5 படம் பண்ணியிருக்காரு. 5மே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷம். நிஜமாகவே இது ஒரு ஓணம்க்கான ஃபெஸ்டிவல் மூவி தான் அது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இன்னைக்கு டேட் 21 நினைக்கிறேன். 21 22 இன்னும் ஓணமுக்கு ஒரு 5-7 டேஸ் இருக்குது. கன்ஃபார்மாக இந்த மூவி வந்து வேறு லெவல் பீக்கில் போகும். மூவி நல்ல மூவி. உங்களுக்கு யாராவது மலையாள மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நிவின் போலி பிடிக்குன்னா போய் பாருங்கள். பிரேமுலு மூவி பிடிச்சிருந்தது, அந்த டேரக்டரோட அடுத்த படம்னாலும் போய் பாருங்கள். எனிவே மூவி ரொம்ப சூப்பர் மூவி. ஹாப்பி ஓணம். அண்ட் இது நிஜமாகவே நான் தமிழ் தான். பட் ஏன்னா நான் மலையாள மூவிஸ் ரொம்ப நிறையா வாட்ச் பண்ணேன். மலையாளம் இல்லை, தெலுங்கு மதர் டங். ஸோ தெலுங்கு மூவிஸ் பார்ப்பேன், கன்னடா மூவிஸ் பார்ப்பேன். மூவினாலே பார்ப்பேன். அதுவும் என்னோடய ஜானர் வந்து காமெடி, ராம்காம், ஆக்ஷன். ஓகே, இந்த மாதிரி தான் அது என்னோடய ஃபேவரட் ஜானர். இந்த மாதிரிலாம் மூவி வந்து அது நல்லா இருந்தால் நான் விடவே மாட்டேன், கண்டிப்பாக போய் பார்ப்பேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி மலையாளத்தில் நான் என்ஜாய் பண்ண மூவி தியேட்டரில் போய் அப்படின்னா வாலா 2 செம்மையாக போய் என்ஜாய் பண்ணேன். நான் என்ஜாய் பண்ணலாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் வர கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா இந்த காலேஜ் ஸ்கூல் கேங் வைப்பில் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனேன். அது நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். நிவின் பாலி இது லாஸ்ட்டாக நான் என்ஜாய் பண்ணேன். சர்வமயம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் தியேட்டரில் தான் பார்த்தேன். அகைன் இது. ஸோ நிவின் பவுலி இஸ் பேக். ஓகே, எப்பவுமே சாப்பாடு வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சோகமாக இருந்தாலும் சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுவேன், வேறு என்ன போர் அடித்தாலும் சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக வந்து ஓகே, மூவி நல்லா இருந்தது. ப்ளஸ் பசிக்குது. அதுக்காக வந்து வரும்போது ஏர்போர்ட் பக்கத்தில் ரெட் பாண்டான் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்து சாப்பிட முடியல. சரி, ஓகே, காரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்காக இப்போ ரோட்டில் நின்று பிரியாணி சாப்பிட போகிறேன். இங்கே ஸோ சிக்கன் 65 பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். போன்லெஸ் சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட்டு பார்ப்பல. அது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் குறை சொல்கிறதுலாம் கிடையாது இவங்க பிரியாணியை. சரி, பிரியாணி சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கலான்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டேன். ரிவ்யூவில் என்னோடய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அண்ட் இது பிரியாணி. ஓகே, தேங்க்யூ. பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். 2:30 ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தூங்கணும், மன நிம்மதியோடு தூங்கணும். நாளைக்கு இன்னொரு மூவி போகிறேன். அதுவும் வந்து எனக்கு பிடிச்ச ஆக்டர் ரவிடேஜா, தெலுங்கு ஆக்டர். அவரோட கம்பேக் மூவின்னு இருக்காங்க, இருமுடி. அந்த மூவி காலிலேருந்து செம்ம ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு என் கசின் பிரதரை கூப்பிட்ருக்கேன். ஸோ நானும் அவனும் போனால் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் மட்டும் தான் போனேன், யாரும் கிடையாது. ஒண்டிக்கிட்டே தான் போனேன். ஓகே, டன். தேங்க்யூ, நன்றி. இந்த வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.